Section 3. Read this section in pairs. இருவராக இந்த பகுதியை படிக்கவும். Next to the sweet shops, இனிப்பு கடைகளுக்கு அடுத்ததாக, there were a few hardware stores. Hardware stores, அதாவது பாத்திரங்கள், கனமான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இருந்தன. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், நகைக்கடைகள் இருந்தன இனிப்பு கடைகளுக்கு அடுத்ததாக. The boys were not interested in anything there. சிறுவர்களுக்கு அங்கிருந்த எதுவும் ஆர்வத்தை கொடுக்கவில்லை. So they walked ahead except Hamid. ஹமீதை தவிர மற்றவர்கள் அனைவரும் முன்னோக்கி நடந்து சென்றார்கள். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. ஹமீதுக்கு தன் பாட்டியிடம் டாங்ஸ் இல்லை என்ற நிகழ்வு நினைவுக்கு வந்தது. டாங்ஸ் என்பது சூடான பொருட்களை இடுக்கி பிடித்து எடுக்கக்கூடிய ஒரு கருவி. இடுக்கி என்று வைத்துக்கொள்ளலாம். டாங்ஸ். Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. சப்பாத்தி சுடும்போதெல்லாம் அந்த இரும்பு பாத்திரம் அவளது கையை சுட்டது. If he bought her a pair of tongs, she would be very pleased. எனவே அவளுக்கு அந்த டாங்ஸ், சூடான பொருளை பிடித்து எடுக்கக்கூடிய அந்த கருவி டாங்ஸை வாங்கினால் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று ஹமீத் நினைத்தான். She would never again burn her fingers. அந்த டாங்ஸ் இருப்பதனால் அவளுடைய கை மீண்டும் சூடுபடாது என்று அவன் நினைத்தான். It would be a really useful thing to have in the house. உண்மையில் அது அந்த வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள். So Hamid stopped to look at a pile of tongs. அங்கு நின்று அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த டாங்ஸை பார்த்தான். At the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. இந்த டாங்ஸ் என்ன விலை என்று கேட்டான். பேர் ஆஃப் டாங்ஸ் என்றால் ஒரு டாங் தான் பேர் ஆஃப் டாங்ஸ் என்று சொல்லப்படும். அது இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கருவி. அதனுடைய இந்த நுனி பகுதியில் பட்டையாக இருக்கும். ஒரு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கனல் துண்டை பிடித்து எடுக்குவது போல பட்டையாக இருக்கும். இந்த இடத்தில் நாம் கையை பயன்படுத்தி அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு எரியக்கூடிய கனல் இந்த பகுதியில் வச்சு பிடிச்சிட்டு நாம் இங்கே கையை அமுத்தி எடுத்துக்கலாம். அதான் டாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாங்ஸுங்கிற வேர்டு சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். ஆல்வேஸ் இட் இஸ் அ ப்ளூரல். tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." அது உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் அவனை பார்த்துட்டு. The shopkeeper looked at him and replied, "It's not for you." ஷாப்கீப்பர் அவனை பார்த்துட்டு, இவன் குழந்தை தானே, இவன் எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. Is it for sale or not? இது விற்கிறதுக்கா இல்லையா என்று அவன் கேட்டான். Why should it not be for sale? ஏன் இதை நீங்கள் விற்கக்கூடாது? It will cost you 6 பைசா. அது உனக்கு 6 பைசாவாகும் என்று அவர் கடைக்காரர் கூறினார். Hamid's heart sank. அவனது இதயம் மூழ்கி போனது, அதாவது இதயம் நொறுங்கி போனது. Tell me the correct price, he said. சரியான விலையை சொல்லுங்கள் என்று அவன் மீண்டும் கேட்டான். All right, it will be 5 பைசா. Take it or leave it. 5 பைசா, வேண்டுமென்றால் எடுத்துக்கொள், இல்லைன்னா விற்று. Take it or அல்லது leave it. Take it எடுத்துக்கோ, or அல்லது leave it விற்று என்று கடைக்காரர் சொன்னார்.
Hamid said, will you give it to me for 3 பைசாவுக்கு அதை கொடுப்பீங்களா? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. கடைக்காரர் தன் மீது கத்துவார் என்று பயந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். 3 பைசாவுக்கு கேட்டுட்டு பதில் பேசாமல் நகர்ந்துட்டான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் கடைக்காரர் கத்தவில்லை. ஆன் த கான்ட்ரேரி, அதற்கு எதிராக மாறாக, he called Hamid back. ஹமீதை திரும்ப அழைத்தார். அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டாங்ஸ். அவனிடம் அந்த டாங்ஸை கொடுத்தார். ஹமீத் carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அதை ஒரு துப்பாக்கி போல ஷோல்டரில் வைத்துக்கொண்டு நண்பர்களுக்கு காட்டுவதற்காக அப்படி துப்பாக்கி போல வைத்து கொண்டான். மொஷீன் laughed and said, மொஷீன் சிரித்து கொண்டே கூறினான், ஆர் யூ கிரேசி? நீ என்ன பைத்தியமா? ஆர் யூ கிரேசி? வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ்? இதை வச்சுட்டு இந்த டாங்ஸை வச்சு என்ன செய்வேன்? ஹமீத் flung the tongs on the ground and replied. ஹமீத் அந்த டாங்ஸை தரையின் மீது போட்டுவிட்டு கூறினான், ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக். இங்கே உன்னுடைய அந்த வாட்டர் கேரியரை தூக்கி கிரவுண்டில் போடு, அது உடஞ்சிரும், ஆனால் இந்த டாங்ஸ் உடையாது அப்படின்னு சொல்கிறான். மஹ்மூத் செட், ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? இது என்ன விளையாட்டு பொருளா என்று மஹ்மூத் கேட்குறான். வை நாட்? ஏன் இருக்கக்கூடாது? ரிப்ளைடு ஹமீத். பிளேஸ் தெம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் இட் இஸ் அ கன். உன்னுடைய தோளுக்கு குறுக்காக வைத்துப்பார், அது துப்பாக்கி. கேரி தெம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மங்க்ஸ். கையில் வைத்து கொண்டு பார், அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவி போல இருக்கும். பாட்டு பாடிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த சாமியார்கள் வைத்திருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போல இருக்கும். மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். என்னுடைய இந்த டாங்ஸ் தான் விளையாட்டு பொருள்களிலேயே புலியை போன்று உள்ளது என்று கூறுகிறார். சமி, who had bought a small tambourine, asked. tambourine என்பது ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவியை யார் வாங்கி கொண்டு வந்தது என்று சமி கேட்டாள். will you exchange them for my tambourine? இதை என்னுடைய டாம்பரினுக்கு பதிலாக மாற்றிக்கொள்கிறாயா? இட் இஸ் worth 8 பைசாஸ். அது 8 பைசா விலையாகிறது என்றாள். பட் ஹமீத் would not. ஹமீத் மறுத்து விட்டான். The pair of tongs won every one over to its side. ஹமீது வாங்கி வந்த அந்த டாங்ஸ் அனைவரையும் கவர்ந்தது. By 11 the village was again filled with excitement. 11 மணி அளவில் இந்த கிராமம் மீண்டும் பரபரப்பால் நிரம்பியது. All those who had gone to the fair were back at home. அந்த கடைத்தெருவிற்கு சென்ற அனைவரும் வீட்டிற்கு திரும்பியிருந்தனர். ஹமீது to returned home. ஹமீதும் வீட்டுக்கு திரும்பியிருந்தான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஹமீதின் சத்தத்தை கேட்டதும் கிரானி அமீனா பாட்டி வெளியே ஓடி வந்து அவனை தூக்கி கொண்டு முத்தமிட்டாள். Suddenly she noticed the tongs in his hand. உடனடியாக அவனுடைய கையில் அந்த டாங்ஸ் இருப்பதை கவனித்தாள். Where did you find these tongs? இந்த டாங்ஸ் எங்கே கண்டுபிடிச்ச? I bought them. நான் அதை வாங்கினேன் அப்படின்னு அவன் சொன்னான். How much did you pay for them? எத்தனை ரூபா கொடுத்தேன்? 3 பைசஸ். 3 பைசாஸ், 3 பைசாக்கள். You are a stupid child. நீ ஒரு முட்டாள் பையன், முட்டாள் குழந்தை. It is almost noon and you haven't had anything to eat or drink. ஏற்கனவே மத்தியானம் ஆயிடுச்சு, நீ எதுவும் சாப்பிடல, எதுவும் குடிக்கல.
couldn't you find anything better in the fair? அங்கு சந்தையில் வேறு எதுவுமே உனக்கு நல்லது கிடைக்கலையா? than this pair of iron tongues, இந்த இரும்பு டாங்ஸை தவிர வேறு எதுவுமே உனக்கு அங்கே கிடைக்கலையா என்று பாட்டி கேட்டார். ஹமீது replied in an injured tone, மெதுவான குரலில், உடைந்து போன குரலில் சொல்கிறான். You burn your fingers on the iron pan, so I bought them. நீ உன்னுடைய விரல்களை சுட்டுக்கொள்கிறாய் அந்த இரும்பு பாத்திரத்தில், சப்பாத்தி சுடும்போது இரும்பு பாத்திரத்தில் உன் விரல்களை சுட்டுக்கொள்கிறாய். You burn your fingers on the iron pan, so I bought them. அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். Granny was deeply moved by Hamid's selflessness. பாட்டி மிகவும் நெகிழ்ந்து போனாள் ஹமீதுடைய சுயநலமற்ற தன்மை. செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமற்ற தன்மையை பார்த்து டீப்லி மூவ்டு, மிகவும் நெகிழ்ந்து போனாள். ஷீ ஸ்டார்டட் கிரையிங், அழ ஆரம்பித்தாள். ஃபார் த ரிச்ட் உமன், அந்த பரிதாபமான பெண்ணுக்கு, த பேர் ஆஃப் டாங்ஸ் வாஸ் ஆஸ் ப்ரெசியஸ் ஆஸ் சாக்ஸ் ஆஃப் சில்வர். அந்த பரிதாபத்துக்குரிய பெண்ணிற்கு அந்த டாங்ஸ், அவளுடைய பேரன் வாங்கி கொண்டு வந்த அந்த இடுக்கிகள் வெள்ளியை விடவும் மதிப்பு மிக்கதாக இருந்தது. ப்ரெசியஸ், மதிப்பு மிக்கது. ஆஸ் ப்ரெசியஸ் சாக்ஸ் ஆஃப் சில்வர், ஒரு பை நிறைய வெள்ளி இருப்பதை போன்று மதிப்புடையதாக இருந்தது. ஸ்டோரி பை முன்ஷி பிரேம்சந்த், டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ராமன். இந்த கதையை எழுதியவர் முன்ஷி பிரேம்சந்த். இதை நமது பாடப்பகுதிக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பு அடாப்ட் செய்தவர் உமா ராமன்.